ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இட்லி உப்புமா செய்கிறதுக்கு 10 அளவுக்கு இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த இட்லி நைட்டு ஊற்றின இட்லிங்க. நான் மிச்சம் ஆன இட்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இட்லி உப்புமாவுக்கு நம்ம இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யும்போது உதிரியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு உதிர்த்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இட்லி நல்லா உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல புட்டு பதத்துக்கு இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யும்போது இந்த மாதிரி நல்லா சூப்பராக வருங்க. நம்ம வெளியில் வச்சுட்டு இட்லியை உதுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதிரியாக கிடைக்காதுங்க. நம்மளுக்கு இட்லி உப்புமாவுமே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா இட்லியுமே இந்த அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இட்லி உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இட்லி உப்புமா செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. வடக்கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு மாறிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாங்க. இட்லியிலையுமே கொஞ்சம் உப்பு இருக்குங்க. அதனால் உப்பு அதிகமாக சேர்த்திடாமல் அளவாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம உதுத்து சேர்த்துருந்த இட்லியில் ஓரளவுக்கு சூடு நல்லா ஏறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. 5 நிமிஷமே ரொம்ப அதிகம்தான். நைட்டு இட்லி ஊற்றுறோன்னா இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.